ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உதவாக்கிற கார்த்தி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை நினச்சி வந்து விஷம் குடிக்க போனதை வந்து நம்மளுடைய ஜானியம்மா வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவனை வந்து என்னதான் பண்ணுறது, நம்ம வந்து சொன்னாலே கண்டிப்பாக வந்து திருந்த மாட்டான். இதுக்கு வந்து மாற்று வழி வந்து கூடிய சீக்கிரமே வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பேசிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் வந்து அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் வந்து கார்த்திகை வந்து இதிலேருந்து வந்து வெளிக்கொண்டு வர வச்சு இந்த அஞ்சலியை வந்து மறக்க வச்சு இவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடி கொடுத்துட்டா கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து தப்பை வந்து பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி பற்றி நம்ம ஜானி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்னத்தை பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப போய் கேட்குற பார்த்தீங்கன்னா, இலக்கியா ஒன்றும் இல்லை, கார்த்தியோட லைஃப்பை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் டெய்லி வந்து குடிக்கிறான். இன்றைக்கி ஏதோ ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, விஷத்தை வந்து தடுத்து விட்டாங்க. ஆனால் ஆள் இல்லைனா அவனுடைய நிலைமை என்னான்ட்டு பாரு, என் மகன் வந்து என்னை விட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் வந்து கார்த்தியை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஜானி பார்த்திங்கன்னா, இலக்கியா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இதுக்கு மட்டும் வந்து உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் வந்து உன்னை வந்து கையெடுத்து கையாக நினச்சி கையெடுத்து வந்து உன்னை கும்பிட்றேன். எப்படியாவது வந்து என்னுடைய மகனோட கல்யாணத்தை வந்து நான் வந்து நடத்தி ஆகும். அவன் உயிர் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து முக்கியம். நீ வருத்தப்படுறதும் ஒரு நியாயம் தான். உன் அத்தை உன் மாமா பொண்ணோட வாழ்க்கை வந்து போயிடுச்சுன்னு, அதுக்குன்னு என் மகனோட உயிர் அவள் வந்து இப்போ வந்து ஜாலியாக தானே இருக்கா. கார்த்திக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு என் மகன் தான் வந்து குடித்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டான்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து நானும் வந்து அவங்க கூடயுமே வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது என்னத்தை இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வந்து என் கையில் வந்து சத்தியம் பண்ணு, கார்த்தியோட கல்யாணத்து ஏற்பாட்டில் வந்து நீ வந்து தடங்களாக வந்து நிற்க மாட்டேன், எந்த ஒரு பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து அத்தை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து எப்படி அப்படியே விட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஓ நீ வந்து அப்போ அந்த வீட்டு பொண்ணை மட்டும் தான் வந்து பேசுகிற, இந்த வீட்டு பொண்ணை வந்து நீ யோசிக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நான் சொல்ல வர்றத வந்து கொஞ்சம் கேளுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கு யார் வந்து வாழ்க்கை தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். சரி என்னுடைய மகனோட உயிர் போயிடுச்சான்னு யார் அந்த உயிரை வந்து மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியம் வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக வந்து பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து சத்தியம் பண்ணுறேங்க. நம்முடைய கௌதம் சார் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இலக்கியா அம்மா கையில் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், நீ தேவையில்லாத இனிமேல் வந்து உன் மாமா பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து வரக்கூடாது, கார்த்தியோட லைஃப்பை வந்து நாங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம், தயவுசெய்து இனிமேல் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக மட்டும் இரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் இந்த அஞ்சலிக்கு வந்து இந்த பைரவி மூலமாக வந்து தெரிய வந்து அந்த அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறான்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ லைக் மறக்காம